இயற்கையா வீட்ல இருக்கக்கூடியவங்க, ரெஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் வயசானவங்க, இந்த மாரி இருக்கவங்க, சின்ன குழந்தைங்க, இது மாரிலாம் நம்ம வேதெடுத்து நம்ம சளிய வந்து நல்லா எக்ஸ்பெல் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 நாள் தொடர்ந்து ஒரு 5 நாள் பண்றப்போ, சளி தன்னாலேயே நெறைய பேர்த்துக்கு வெளிய வந்துரும். நல்லா சூடா ஹாட் வாட்டர் குடிங்க. கொஞ்சம் சளி மெல்ட் ஆயி வந்துரும். ஓகேவா? கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஒரு 20 எம்எல் டூ 50 எம்எல் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. டெய்லி கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருங்க. கீழ இறக்கி வச்சுருங்க. கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஒரு 10 கிராம்ஸ் இல்லாட்டி 20 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க. நல்ல பவுடர் மாதிரி பண்ணிருங்க. அந்த சூடா இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் நல்லா ஆஃப் பண்ணதுக்கு நல்லா சூடு பண்ணி ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த கற்பூரத்த வந்து தேங்காய் எண்ணெயில நல்லா கலந்துருங்க. அந்த எண்ணெய் எடுத்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா, அந்த எண்ணெய் எடுத்து நல்லா நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி, தலை இந்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே, சளி நல்லா வெளிய வந்துரும். வெளிய வந்துருச்சுனாவே உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க வந்து குளிச்சுக்கிடுங்க. ஸ்டீம் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக் ஸ்டிஃப்னஸும் உங்களுக்கு போயிடும். இங்க இருக்கக்கூடிய சளி ஃபுல்லா நம்மளுக்கு வெளியேறி வந்துரும். நார்மலாவே நெறைய பேர்த்தோட பாடியில நல்ல இம்யூனிட்டி லெவல் இருந்துச்சு அப்படின்னா, இதுவே அவங்களுக்கு சரி பண்ணி குடுத்துரும். இம்யூனிட்டி ரொம்ப புவரா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய பாடிஸ் அப்படின்றவங்களுக்கு தான் சளி எப்போதுமே பெர்மனன்ட்டா இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க குடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசின்ஸ் வந்து எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா சரியாயிரும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது.